இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யாரும் எழுந்து நின்று இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிப்போம். எஸ் லார்ட். எங்க துதி உண்டோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான விடுதலை கர்த்தர் தரும்படியாக ஜெபிப்போம். Yes, Lord. Hallelujah, Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், நான் அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். Hallelujah, Jesus. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கு
எனக்கென்றும் எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகின்றேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிவிக்க, இயேசுவை அறிவிக்க எல்லாமே இழந்து விட்டேன், எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 இயேசு. பாடுகள் அனுபவிப்போம் பரலோக தேவனுக்கா, பாடுகள் அனுபவித்து பரலோக தேவனுக்கா, கிறிஸ்துவின் மகிமை படுத்தாலே, மகிமை களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எனக்கென்றும் எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 இயேசு. பிடிக்கப்பட்ட அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எனக்கென்றும் எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாமே இயேசு, பூமியில மனுஷன் எல்லாரும் இந்த பூமியை ஆதாயப்படுத்தி கொண்டு இந்த பூமியிலே வாழலாம் நினைக்கிறாங்க. ஆனா நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து அவர் சொந்தமாக்கி கொண்டார். பரலோகத்தை நம்மளுக்கு இடத்தை கொண்டு ஆயுதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம யாரும் உட்காரும். எஸ் ஜீசஸ். Thank you, Lord.
தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். Thank you, Lord. அதிசயம் செய்கிற தேவன் கர்த்தாவே. எங்களுடைய சார்பிலே, எங்களுடைய சார்பிலே நிற்கிறவர் பிதாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Yes, Lord. Jesus. யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடுதலை, என்னை விட்டு விடுதல் என்று சொன்னது கர்த்தாவே. எங்களை கண்மணி போல காக்கிறவர், இஸ்ரவேலை சுமந்தவர், எங்களை சுமந்து செல்கிறவர். Thank you, Lord. பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு
ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே கர்த்தாவே. துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே கர்த்தாவே. துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே கர்த்தாவே. சுவாமி சகல கடுமையும் ஒருவருக்கே கர்த்தாவே. பரிசுத்தரே
படிக்கு கொஞ்ச நேரம் அவரை வாழ்த்துவோம், கொஞ்ச நேரம் அவரை துதிப்போம். Thank you, Father. We praise you, Jesus. Praise you, Lord. I praise you, Jesus. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Oh, praise you, Lord. I praise you. Praise you, Lord. I praise you. Thank you, Jesus. I praise you, Lord. I praise you, Lord. I praise you, Jesus. Thank you, Jesus. I worship you, Lord. Thank you, Father. We praise you, Lord. I praise you, Lord. I praise you. Hallelujah. I praise you, Lord. அப்படியே கொஞ்ச நேரம் அவரை வாழ்த்துவோமா? அவர் நாமத்தை கொஞ்ச நேரம் உயர்த்துவோம். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அவரை வாழ்த்துவோம். நம் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார், நம் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் அவரை வாழ்த்துவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் சொல்லுமா, பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுமா, முற்றிலும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் ஒருவராய் சாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்வர். ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம்
நேரம் வரப்போகும் ராஜாவிடம் சேனைகள் சொல்லுவான். கர்த்தர் பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தர். ஓ, சேனைகளின் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஓ, பரிசுத்தர். ஓ, பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சபையோர் யாவரும் சொல்லுவோம். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால் முழங்கிடும் இவருக்கு முன். சொல்லுவோம். இவருக்கு முன் துதிகன மகிமைக்கு இயேசுவே உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவே. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஓ, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ, பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Oh, thank you, Jesus. Oh, I praise you, Lord. I praise you, Jesus. Oh, we worship you, Lord. We worship you. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமே, எல்லா ராஜ்யத்துக்கும் மேலான நாமமே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ முற்றிலும் பரிசுத்தர், பரிசுத்தர். நீ முற்றிலும் பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தர். நீ முற்றிலும் பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தர். ஓ, ரகமாஷா தரலமாரியே தோரலமோ சுதுரலமரனியதா. ஏ கரலமரனனியே கரலமாஷா துரலமா. ஏ தரலமரனியே கரலமாஷா துரலமரியே தோரலமா. ஓ, தரலமாஷா திரின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 ி
I praise you, Lord, I praise you, Lord. I worship you, Lord, I worship you, Lord. I worship you, Jesus, I worship you, Lord. நீ பெரியவர், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Oh, I praise you, Lord. Oh, I worship you, Lord. I worship you, Lord. I praise you, Jesus. உம்மை உயர்த்துகிறோம், ஆண்டவரே. அப்படியே அவர் பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் அமைதியாக அவர் பிரசன்னத்தில் இருப்போம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க மத்தியில பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால பேசும் ஆண்டவரே. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நம் யாவரும் அமருவோம். Thank you Jesus. Thank you Father. ஆமென். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கும். நல்லா ஒருத்தர் தான் பதில் கொடுத்துருக்காரு. நம்ம எப்பவுமே ஆமேன் அப்படின்னு சொல்லிடுவோம். என்னன்னு சொல்ல மாட்டோம், ஆமேன்னு சொல்லிடுறோம். சந்தோஷமா இருக்கீங்களா கேட்டால் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. ஆமேன். சில பேர் ஃபோன் அடிச்சுட்டு பார்த்துருக்கீங்களா? பிரைஸ் லார்ட். அது வந்து ஒரு பழக்கமாயிடுச்சு. தப்பு கிடையாது, ஆனால் அதை உணர்ந்து சொல்லணும். பிரைஸ் லார்ட் என்று சொல்லும்போது தேவனை நாம் ஆராதிப்போம் அப்படி என்று சொல்றதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை நமக்கு எப்பொழுதும் இருக்குது. ஒரு ரீசன்ட்லி ஒரு பையன், மலேசியாவில் இருக்கிற ஒரு பையன், அந்த பையன் பேர் வந்து எஸ்ரா டேரியஸ். அவன் ஒரு பாடல் எழுதியிருந்தான். எத்தனை பேர் அதை கேட்டிங்கன்னு எனக்கு தெரியாது.
ஒரு சில நாட்களுக்கு முன்பதாகவே அந்த பாடல் அவன் எழுதி பாடிட்டு இருந்தான். அப்போ நான் ஒரு வாட்டி கேட்டேன். ரொம்ப அருமையாச்சு அந்த பாட்டு, ரொம்ப அழகான வரிகள். அந்த பாட்டில் ஒரு சில வரிகளை நான் பாடுறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் பாடுறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த வரிகளை கேளுங்க. இயேசுப்பாவை குறித்து வர்ணிச்சு எழுதப்பட்டதான ஒரு பாட்டு. நீங்கள் கேளுங்க, அப்புறம் முடிஞ்சா பாடுங்க என்னோட சேர்ந்து. தேங்க்யூ ஜீசஸ். கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா? உன் கஷ்டம் பாராமல் தேவன் இருக்கிறாரா? கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா? உன் கஷ்டம் பாராமல் தேவன் இருக்கிறாரா? கலங்கிடாதே, பயந்திடாதே, திகையாதே. உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்குது. அதுலயும் அந்த 2வது வரி அவன் எழுந்திருப்பான் பாருங்க. பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டாரே. உன்னை அவர் படைத்தார், நீ விலையேற பெற்றவன். பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டாரே. உன்னை அவர் படைத்தார், நீ விலையேற பெற்றவன். அந்த பாடலை போய் முழுசா கேளுங்க. ரொம்ப அருமையா அந்த பையன் எழுதியிருக்கிறான். வெரி யங் பாய் இருந்தா, அவனுக்கு ஒரு 21 years old. அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலி அவன் பாடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னைக்கு இப்போ யூடியூப்ல பாருங்க, நம்ம மலேசியாவில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு. வி நீட் டு சப்போர்ட் தட். நான் என்னோட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த பையன் அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ரொம்ப நான் திக்கு வாய் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பையனுடைய அந்த திக்கு வாய் திக்குறது ரொம்ப பேடாக இருக்கும். அவனால் ஒரு வார்த்தையை முழுமையாக கூட சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுவான். அவன் பேசினானா அந்த வார்த்தையை அவன் உச்சரித்து சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அத்தனை தடவை திக்கிருப்பான். அத்தனை தடவை அவனோட அந்த ஸ்டெமரிங் இட்ஸ் வெரி பேட். அவன் ரொம்ப பேடாக ஸ்டெமர் பண்ணுவான், ரொம்ப பேடாக அவன் திக்குவான். ஆனால் பாடலை பாடும்போது ரொம்ப கிளீனாக அருமையாக பாடுவான். ஒரு வித்தியாசமும் தெரியாது. அவன் திக்குறான்னு கூட எனக்கு அவன் பேசும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் பாருங்க அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாருன்னு. எனக்கு அதனாலே அந்த பையனை சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை. அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அந்த பையன். இஸ் வெரி ஜாய்ஃபுல். ஆண்டருக்காக நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும், ஒரு பாடல் எழுதணும், நான் பாடணும்னு அந்த ஆசை அவனுக்கு இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு குணம். ஆமென். வீட்டுக்கு போயிட்டோட யூடியூப்ல மறக்காம பாருங்க, மறக்காம அந்த பாடலை கேளுங்க. ரொம்ப அருமையான பாட்டு. இன்னைக்குள்ள பிரசங்கத்துக்கு ஏதுவான ஒரு பாட்டுன்னு கூட சொல்லுவேன். ஆமென். ஆல் அவுட் லவ், முழுமையான அன்பு. முழுமையான அன்பு. வஞ்சனை வச்சுட்டு ஒரு அன்பு இல்லை, பச்சைபாதம் பார்க்குற அன்பு இல்லை, முழுமையான அன்பு. முழுமையான என்ற அன்பு என்று சொல்கிறோம். ஆமென். என்னோட பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜோக். புரிஞ்சவங்க சிரிப்பீங்க, புரியாதவங்க கொஞ்ச நாள் கழிச்சு சிரிப்பீங்க, சரிங்களா? ஆனால் நல்ல ஃபன்னாக இருந்துச்சு நான் கேட்கும் பொழுது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கிறாங்க. போயிருக்காங்க. அந்த ட்ரிப்புக்கு போன பிறகு அவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு போன பிறகு அங்கே இஸ்ரேல் தேசத்தில் இருக்கும் பொழுது அவன் ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்டை பார்த்து கேட்குறாங்களாம், இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஒரு கேள்வி தான் கேட்குறேன். உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு இறந்துட்டேன், நான் மரிச்சிட்டேன், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, என்னோட இருக்கிறீங்க. இஸ்ரேல் தேசத்திலே என்னை புதைக்கிறதா இருந்தால் 500 வெள்ளி, ஒரு உதாரணத்துக்கு 500 வெள்ளி சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், 500 வெள்ளி சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே நம்ம தேசத்துக்கு கொண்டு போகணுன்னா 30,000 வெள்ளி செலவாகும். ஃப்ளைட்லேருந்து எல்லாம் செலவும் பண்ணுறதுக்கு 30,000 வெள்ளி வரும். ஆனால் நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க, ஸோ என்னை இங்கேயே புதைச்சிருவீங்களா, இல்லை 30,000 வெள்ளி கட்டி மெனக்கட்டு என்ன நம்ம நாட்டுக்கு கொண்டு போய் தான் என்னை புதைப்பீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொன்னாராம், நான் 30,000 செலவு பண்ணி உன்னை நம்ம நாட்டுக்கு தான் போய் புதைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் கேட்டாங்களாம்,
ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறீங்க? நீங்கள் தான் என்னோட தானே இருக்கிறீங்க. இப்போ நான் இறந்து போயிட்டேன்னா இங்கேயே புதைக்க வேண்டியது தானே. நல்ல ஒரு புனிதமான ஒரு லேண்ட் தானே, நல்ல கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமான ஒரு இடம் தானே இஸ்ரேல் அப்படின்னு. அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறானா, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொல்கிறதுக்கு தயங்கினானா. அப்போ அவள் கேட்டானா, என்ன பேசாமல் இருக்கிறீங்க சொல்லுங்கன்னு. அவர் அப்படியே பேசாமல் இருந்துட்டாரான். அவ்வளோதாங்க, நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிட்டா. இல்லை அவர் என்ன சொன்னார்னு சொல்லணுமா? என்ன சொன்னார் சொல்லணுமா? சரி சொல்கிறேன். அவர் சொன்னார், 2000 வருஷத்துக்கு முன்பதாக இதே ஊரில் ஒரு மனுஷனை புதைச்சாங்க. அந்த மனுஷன் 3 நாள் கழித்து திருப்பி எழும்பிட்டாரு. மறுபடியும் அந்த தவறு நடக்கக்கூடாது, அதனால் எவ்வளோ செலவாக இருந்தாலும் நான் செலவு பண்ணி உன்னை ஏழோட நாட்டு கொண்டு போய் அங்கே தான் புதைப்பேன்னு சொன்னாரா. அந்த மாதிரி அன்புன்னு சொல்லும் பொழுது, இது ஜஸ்ட் ஒரு ஜோக். அதுக்காக பெண் கொடுமை, வன்கொடுமை, எல்லாம் கொடுமைன்னு சொல்லி என்னோட உருவ போஸ்டரை போட்டு எரிச்சிடாதீங்க. இது ஒரு ஜோக் மட்டும் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும் எல்லாம் நடந்துச்சு இல்லை. சில ஜோக்ஸ் படிக்கும்போது பைபிள் படித்தா தெரியும் நம்மளுக்கு அதை என்ன சொல்ல வருது. ரொம்ப அருமையாக இது கேட்டோட சரியான சிரிப்பாயிடுச்சு. எனிவே, காட் இஸ் குட். அவரோட அன்பு ரொம்ப பெரியது. ஆமீன். அன்பு, மனுஷனுடைய அன்பு மாறும், ஆனால் தேவனுடைய அன்பு மாறாது. இது வந்து நம்ம பார்க்க போகிறதான ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 1லேருந்து வாசிச்சுட்டு வாங்க. அப்பப்போ நம்ம ஜம்ப் பண்ணுவோம். ஓகே, சரி, 1லேருந்து வாசிச்சுட்டு வாங்க. இது வந்து யார் எழுந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் எழுந்திருக்கிறாரு. அப்போஸ்தலர் பவுல் ரோமர் தேசத்துக்காக அந்த சபைக்காக எழுந்திருக்கிறாரு. அவர் என்ன எழுந்திருக்காருன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து அவருடைய என்ன சொல்லுவாங்க, பிக்சரைசேஷன், அவருடைய நோக்கம், அவருடைய பார்வை தேவனோட அன்பு குறித்து வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். தம்பி, நீ ஸ்டார்டிங்லேருந்து வரியாப்பா? ஆமாம், சரி, நீ என்ன செய்யப்பா, நீ நேராக ஜம்ப் அடிச்சு 31க்கு வாப்பா. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமா நிற்பவன் யார்? எங்க ஆமீனை காணுங்க. ஆமேன். தேவன் உங்க பட்சத்தில் நிற்கும் போது உங்களுக்கு விரோதமா ஒருவனும் எழுந்து நிற்க முடியாது. ஆமேன். தொடர்ந்து வாசிப்பா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். எல்லாருக்காகவும் சொல்லும்போது உங்களுக்காகவும் எனக்காகவும். வாசி. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் எவ்வளவு பெரிய கேப் நடுவில். வாசி தொடர்ந்து வாசி. தேவன் தெரிந்து கொள்ளவும் பட்ட மேல் குற்றம் சாட்டுபவர் யார்? அதாவது உங்களை தான் சொல்லுது இந்த வசனம். உங்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் உங்களை குற்றம் சாட்டுவது யார்? யார் இங்க குற்றம் சாட்டுவான்? நார்மலி சொல்லுங்க. பைபிள்ல அவனை பத்தி எழுதப்பட்டிருக்குது, அக்யூசர் ஆஃப் த பிரதர். தமிழ் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. சகோதரரை குற்றம் சாட்டுவன், அதுதான் அவனுடைய வேலை, அக்யூசர் ஆஃப் த பிரதரன். பிசாசானவன் என்ன செய்வானா, நீங்க செய்த பாவத்தை திருப்பி சொல்லி காட்டி உங்களை புண்படுத்துவான். இல்லை நீங்க தகுதி அற்றவர்கள் என்று சொல்லி உங்களை எப்பொழுதும் அவனுடைய வேலை வந்துட்டு இஸ் டு புட் யூ டவுன். ஆனா தேவன் உங்களை தெரிந்து கொண்ட பிறகு யார் உங்களை குற்றம் சாட்டுவது என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்குது. எவ்வளவு பெரிய அன்பு! அவர் உங்க கரத்தை பிடிச்ச பிறகு உங்களை குற்றம் சாட்டுவது யார்? உங்களுடைய பாவங்களை எடுத்து சொல்பவர் யார்? உங்களை நியாயம் தீர்ப்பவர் யார்? ஆமென். அவரோட அதான் தகுதி உள்ளவர் அவர் மட்டும் தான் நம்மளை குற்றம் சாட்ட. எல்லாவற்றிலும் பாவம் அறியாதவர் அவரு. பாவம் செய்யாம இருந்த ஒரே தெய்வம் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்பா, நான் உன்னை நேசிக்கிறேன். தொடர்ந்து வாசிப்பா. தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி, தேவனே அவர்களை நீதிமானாக்கி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளார தீர்க்கிறவன் யார்? தேவன் நீதிமான் சொல்லிட்டாரு. சொல்லுங்க, நான் நீதிமான். சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டீங்க, அமைதியா இருக்கீங்க. நான் நீதிமான். எப்படி நீதிமான் ஆகுறீங்க?
இயேசுவோடைய ரத்தத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் நீதிமான் என்று அழைக்கப்படுறீங்க. நமக்கு தான் தெரியும் நம்ம எப்படிப்பட்ட பாவின்னு. ஆனால் அதை காட்டிலும் அவர் கிருபை மேலானதாக இருக்கிறது. அவர் கிருபை மேலானதாக இருக்கிறதுனால அவர் நம்மளை பார்த்து நீதிமான் என்று சொல்லும் போது யாருமே அதை தடை பண்ண முடியாது. நம்மளை ஆக்கினிக்குள் யாருமே தீர்க்க முடியாது. ஒரு நல்ல செய்தி உங்ககிட்ட சொல்றேன். என்னைக்கு இந்த இயேசு உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுக்கு பரலோகம் கன்ஃபார்ம். ஆமென். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். சத்துருவானவன் வந்துட்டு உங்களை நரகத்துக்கு கொண்டு போனோன்னு திட்டம் தீட்டிட்டு இருந்த நேரத்தில் தேவனாகிய இயேசு கிறிஸ்து சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து நமக்காக மரித்து நம்மளை மீட்டு கொண்டார். இதனால தான் சத்தியத்தை போய் நம்ம மற்றவர்களிடம் சொல்ல வேண்டியதான அவசியம் நம்மிடம் இருக்குது. ஏன் தெரியுமா அங்கே சொல்லணும்? ஏன்னா இந்த சத்தியம் தெரிஞ்சால் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. அவங்க நீதிமான் என்று அழைக்கப்படுறாங்க. அவங்களும் பரலோகத்துக்கு வருவாங்க. ஆமென். தொடர்ந்து வாசிப்பா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்தவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. வலது பரிசத்தில் இருந்து நமக்காக. உங்க பேரை சொல்லிங்க. முதல்ல சொல்லிங்க உங்க பேரை. சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க. உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அதுபோல் ஜோஷுவா உனக்காக வேண்டுதல் ஏசப்பா செய்கிறார். ஆமீன். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். சொல்ல மாட்டீங்களே? ஆமீன். வாசிப்பா. உம்முடைய நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுவோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். அந்த மாதிரி எழுதியிருக்கு. உங்களை நிமித்தம் நான் அடிக்கப்படுவேன், ஆடுகள் போல நான் பலியாவேன் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இது நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய வைராக்கியத்தை குறித்து பவுல் பேசவில்லை. பவுல் என்ன சொல்றாருன்னா இயேசு நம்ம மேல வைத்திருக்கிறதான அன்பை பத்தி அவர் பேசுகிறார். ஆமென். ஏன்னா நம்மளுடைய அன்பு தனிஞ்சு போயிடும். நம்மளுடைய அன்பு நிலைக்காது. நம்மளுடைய அன்புக்கு ஒரு லாங்ஜிவிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது ரொம்ப நாட்களுக்கு நீடிட்டு இருக்காது. நம்மளுடைய அன்பு மாறும். மனித அன்பு மாறி மறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்மளுடைய அன்பை வச்சு அது பேசப்படலை இந்த வார்த்தையானது. இந்த அன்பு யாரோட அன்புனா இயேசு நம்மேல் வைத்ததான அன்பை குறித்து சொல்லுகிறது. வாசிபா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ. நீங்க அவர் சொல்ல நீங்களும் சொல்லிட்டு வாங்க. சரியா? சொல்லுப்பா. உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறனாலே முற்றும் ஜெயம் கொள்ளையுள்ளாய் இருக்கிறோமே. யாரு ஆண்டவருடைய அன்பை நம்ம விட்டு பிரிக்க முடியும்னு சொல்லும் பொழுது இது எல்லாமே நம்மள தேவனோட அன்பை விட்டு பிரிக்காதான். இயேசு நம்ம மேல வைத்திருக்கிறதான அன்பை இதனால எந்த விஷயத்தினாலும் மாறாதான். நீங்க நிர்வாணமா இருந்தாலும் மாறாது. நிர்வாணம் என்று சொல்லும்போது சரீர ரீதியில் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை ரீதியில நாசமோ மோசமோ எந்த சிச்சுவேஷன்ல எனக்கு தெரியாது நீங்க என்ன சிச்சுவேஷன்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு. ஆனா எந்த சிச்சுவேஷன்லயுமே இயேசுவோடைய அன்பை விட்டு உங்களை பிரிப்பவன் யார்? இந்த சூழ்நிலைகள் தேவனுடைய அன்பை உங்களை விட்டு பிரிக்காதுங்க. இது நடக்கிறதான சம்பவங்கள் உங்களை தேவனோட அன்பை விட்டு பிரிக்காது. தேவன் உங்க மேல வச்சிருந்தான அன்பு அனாதி அன்பு. அது நீடிட்ட காலத்துக்கு நிலை நிற்கும். இங்கிலீஷ்ல அழகா நான் இதை எழுதி இருக்கிறேன். அன்ஸ்டாப்பபிள் லவ். அவருடைய அன்பானது யாரும் நிறுத்த முடியாது, தடை பண்ண முடியாது, யாருனாலையும் ஒரு ஸ்டாப் வைக்க முடியாது. ஆமென். எத்தனாவது வாசிக்கிறப்ப? 37 இருக்கீங்க. 32 வாசிப்பா மறுபடியும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். எவ்வளவு பெரிய அன்பு என்று சொல்லி நான் விளக்கி சொல்லணும்னா, இயேசுவோடைய அன்பு, அதாவது தேவனுடைய அன்பு நம்மேல் இருக்கிறதான அன்பு எதை வச்சு நம்ம ஒப்பிட முடியும் என்றால், எத்தனை பேருக்கு ஆபிரகாம் அண்ட் ஐசாக்கோட கதை தெரியும்? தெரியும்ல? என்ன நடந்துச்சு? ஐசாக்க ஆபிரகாம் பலி கொடுக்க ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பலி கொடு என்று சொல்றாரு. ஆபிரகாமோட விசுவாசத்தை தேவன் சோதிச்சு பார்க்கிறாரு. ஆனாலும் அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை அதை செய்யாத, நான் உனக்கு ஆடு அங்கே வச்சிருக்கிறேன், அந்த ஆடை எடுத்து நீ பலி கொடு என்று சொல்றாரு. ஆனால்
அவருக்கென்று வரும் பொழுது, தெய்வம் என்று வரும் பொழுது, மனுஷனை மீட்டு எடுக்கிறதுக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடுத்தார். கொடுக்கறத போல செய்யல, கொடுத்தார், நமக்காக கொடுத்தார். வேதத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு, மரணம் வரை தாழ்த்தி. இது பாருங்க, நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டவர் மனுஷனாக முடியாது, மனுஷனாக கூடாது. ஏன்னா அவர் தெய்வம், அவர் படைப்பாளர், நாம் படைப்பு. அப்ப முதலாவது அவர் மனுஷனா மாறினதே அவருக்கு ஒரு அவமானம், அவருக்கு அது டிகிரேட். புரியுதுங்களாங்க? தன்னை தானே தாழ்த்துறாரு. புரியுதுங்களாங்க? அப்ப தன்னை தானே தாழ்த்துறது மட்டும் இல்லாதபடிக்கு சிலுவையில் அறையப்படுகிறார். தான் செய்யாத பாவத்துக்கு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவையில் அறையும் பொழுது அப்புறம் அவர் சொல்றாரு, நான் ஜெயம் பெற்றேன், இப்ப எனக்கு தகுதி இருக்கு, யார் யாரெல்லாம் என் நாமத்தை சொல்லி என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு பரலோகத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு எல்லாம் உரிமையும் இருக்கு. அதனால தான் நீங்க பரலோகத்துக்கு போக போறீங்க. somebody had to sacrifice. அதனால தான் அதை தான் நான் அன்பு என்று சொல்லுவேன். அன்பு என்று சொல்லும்போது அந்த ஹார்ட் ஷேப் கிடையாது, கிராஸ் தான் அன்பு. உண்மையான அன்புனா அதுதான். அதோடைய சின்னம் என்னென்ற சிலுவை தான் அதோட உண்மையான சின்னம், அன்போட உண்மையான சின்னம். தேவன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. தன்னை தாழ்த்தி, மரணம் வரை தாழ்த்தி என்று சொல்லும்போது அதுதான், தன்னை தானே தாழ்த்தி நமக்காக ஜீவனை கொடுத்தார். இது இயேசுவோடைய சாக்ரிஃபைஸ். ஆனா பிதா, தகப்பனாக இருக்கிற பிதா, அவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய மகனை ஒப்பு கொடுக்கிறார். எந்த அப்பாங்க தன்னுடைய மகனை அந்த மாதிரி ஒப்பு கொடுப்பாங்க? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ won't do that. என்னோட மகனை ஒப்பு கொடுக்க சொன்னா மாட்டேன். ஏன் மாட்டேன்? எனக்கு அன்பு இருக்கு என் மகன் மேல. இங்க உட்காந்துருக்கீங்க, நிறைய அப்பாங்க இருக்கீங்க, விட்டு கொடுப்பீங்களா? முடியாது, ஏன்னா அது உங்க பிள்ளை. ஆனா இயேசுவை தன் பிதா ஒப்பு கொடுத்தார். அதனால இது நீங்க என்னத்தை நீங்க கத்துக்க முடியும்னா, அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை, அந்த அருமையை, அந்த அழகை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரே, நீர் என் மேல வைத்த அன்புனால நீர் ஆண்டவரே அப்போ உங்களுடைய மகனை எனக்கு கொடுத்தீரையா. அதுதான் அவருடைய அன்பு, அதான் அந்த அல்டிமேட் சாக்ரிஃபைஸ். அவர் கொடுத்ததான பிரதான ஒரு பலி. நியாயத்தை பேசுவாங்க. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை அனுபவிக்கணுமா இல்லையா? அது தமிழில் ஒரு சொல்லு இருக்குல்ல, உப்பு தின்னா தப்பு செஞ்சான். இதில் பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு கொலை பண்ணிட்டீங்க, அல்லது ஒரு பெரிய ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டீங்க, சரியா? உங்களை கொண்டு போய் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நிறுத்துறாங்க. அந்த ஜட்ஜ் எல்லாம் விசாரிச்சு, லாயர் எல்லாம் உங்களுக்காக பேசி வாதாடி கடைசி என்ன சொல்றாரு? தீர்ப்பு சொல்றாரு, நீங்க குற்றவாளி, நீங்க இந்த குற்றத்தை செஞ்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு இந்த தண்டனை, அந்த தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இயேசுவோட கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பிலாத்து தாங்க நீதிபதி. பிலாத்து எல்லாம் கேள்வியும் கேட்கிறாரு. கேட்டு முடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, நான் விசாரிச்சு பார்த்துட்டேன், இவர் ஒரு குற்றமும் செய்யல, ஆனாலும் இவரை தண்டனை கொடுங்க. என்ன அநியாயம் பாருங்க. தப்பு செய்யலன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனாலும் அவருக்கு தண்டனை. அதனால தான் அன்புன்னு சொல்றேங்க. அதுதான் தன்னை தானே தியாகம் பண்றதான அன்பாக இருக்கிறது. மூணாவது, நோ கண்டாமினேஷன். 33-34 வாசிங்க. இயேசு ஆண்டவருடைய அன்பு, முழுமையான அன்பு என்ன செய்யும் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் யார் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அப்ப உங்களை தெரிந்து கொண்டுட்டாரு, ஆமாவா இல்லையா? ஆமென், ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்ட கூட நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுறவன் யார்? யார் உங்களை குற்றம் சாட்ட முடியும்? சில வேலையில சில ஆட்கள் குற்றம் சாட்டுவாங்கல்ல நம்மள. நீ இதை பண்ணியிருக்க, நீ அதை பண்ணியிருக்க, நீ இது சொன்ன, இது செய்ய, இதை பண்ண, இது இத்தனை மணிக்கு இப்படி பண்ண, அப்படி பண்ணன்னு சொல்லுவாங்கல்ல. அது மனுஷனை விட்டுருங்க. ஆனா உண்மையாவே உங்களை குற்றம் சாட்டுறது யார் பார்த்தீங்கன்னா பிசாசு. பிசாசு தான் உங்களுக்குள்ளாரே உங்களை குற்றம் சாட்டுவது அவன். நீங்க செய்த தவறுகளை உங்களுக்கு நினைவு கொண்டு வருவான். நீ தகுதியற்றவன், உனக்கு உரிமை கிடையாது, உன் ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாரு, ஏன்னா நீ பாவம் செஞ்சிருக்கிற. இந்த பாவத்தின் நிமித்தம் தன் செவிகளை அவர் அடைச்சிருவாரு, உன்னை போல ஒரு பாவி இல்லை. நம்மளும் என்ன செஞ்சிருவோம்? அதுக்கு செவி சாய்ச்சிருவோம். கேட்டுப்புட்டு என்ன செய்வோம்னா, அதான் நான் தான் பாவியாச்சா, சரி தொடர்ந்து இந்த பாவத்தில் இருப்போம், தொடர்ந்து இந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்போம். அதுதான் பிசாசு உங்க வாழ்க்கையில சொல்ற பொய். அவனுக்கு நீங்க செவி சாய்க்காதீங்க. தேவன் உங்க பாவத்தை மன்னிச்சுட்டாரு. மன்னிப்பு பெற்றவங்க சத்தமா ஆமீன்னு சொல்லுங்க.
ஆமென். நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம். மன்னிப்பு பெற்றுக்கொண்டவங்க விடுதலையோட வாழ்வாங்க. நான் மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன், அதனால நான் விடுதலையா வாழ்றேன். என்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. என்னை நியாயம் தீர்க்க ஒரே ஒருத்தருக்கு தான் உரிமை இருக்கு, அது இயேசு மட்டும்தான். அவரும் சொல்றார், நான் உன்னை நியாயம் தீர்க்கலன்னு. அந்த விபச்சாரம் செஞ்ச ஸ்திரியை எல்லாருமே கல்லடிக்க வந்தாங்க. அப்ப இயேசுப்பாட்ட கேட்கறாங்க, என்ன செய்யணும்? மோசேயோட கட்டளைப்படி இவளை கல்ல அடிச்சு நான் கொல்லணும்னு. இயேசுப்பாட்ட கேட்ட பிறகு அவர் தரையில உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. என்ன எழுதிக்கிட்டு இருந்தாரு? கரெக்டா யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். என்ன அவர் தரையில எழுதிட்டு இருந்தாரு? நேற்று வாலிப கூட்டத்தில் கேட்டேன், பிரமிச்சு போயிட்டேன், வியர்ந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு அவங்களுடைய பதிலாக இருந்தது. பார்ப்போம், கேட்பாங்க, என்ன எழுதியிருந்தாரு? வேற யாராச்சும் பிடிச்சி போயிருப்போம். சரியான பதில் யார் சொல்றான்னு பார்ப்போம். சரியா? அவங்க தலையை கீழே குனிஞ்சிட்டாங்க. போச்சுடா, இவன் என் பக்கமா வரான், என்ன பிடிச்சான். நீங்க சொல்லுங்க, நீங்க கரெக்டா சொல்லுங்க. எனக்கு நம்பிக்கை. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு இவங்க கரெக்டா சொல்லுவாங்கன்னு? நம்புறீங்களா? சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு கை தட்டு கொடுங்க. சரி, நான் நம்புறேன் இவங்க கரெக்டா சொல்லுவாங்கன்னு. சொல்லுங்க, என்ன எழுதினாரு? இல்லை, சொல்லி கொடுக்காதீங்க. சொல்லுங்க, என்ன எழுதியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரியான பதில். யாருக்குமே தெரியாது அவர் என்ன எழுதினாருன்னு. நேற்று வாலிப கூட்டத்தில் ஒரு பையன்ட்ட கேட்டேன், அவன் கையில் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, என்ன எழுந்திருப்பாரோ, என்ன எழுந்திருப்பாரு? கண்டிப்பாக நல்லதாக எழுந்திருப்பாருங்க, எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் எது எழுதுறாரு நல்லதாக தானே இருக்கோப்பா. என்ன எழுதினாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு சிலர் சொல்றாங்க, அங்க நின்று கொண்டு இருந்தவங்களுடைய பாவத்தை எழுதியிருந்தாருன்னு. சும்மா ஒரு விமர்சனங்கள், பலவிதமான விமர்சனங்கள் இருக்கு. கணிப்பு என்று சொல்லுவாங்களே, கணிச்சு சொல்றாங்க அவங்க இருந்தவங்களுடைய பாவத்தை எழுதியிருந்தாருன்னு. ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, இதுல அந்த ஸ்திரீயோடைய பாவத்தை பத்தி எழுதியிருந்தாரு அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் சொல்றாங்க அவர் ஏதோ ஒன்று எழுதியிருந்தாருன்னு சொல்லி. ஆனா என்ன எழுதினாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியாது. அவர் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னா, நீ என்ன பேசுறது பேசு, நான் பாட்டுக்கு தெரியாத மாதிரி எழுதிட்டு போறேன். ஜீசஸ் வாஸ் அவுட்காஸ்ட். இயேசு வந்துட்டு ஒரு அவுட்காஸ்ட் என்று சொல்லும் போது ரூல்ஸ் படி போறவர் கிடையாது அவரு. அங்க ரூல்ஸ் நிறைய இருக்குது. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யலாம், இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி எந்திரிக்கணும், இப்படி உட்காரணும். அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டாரு. பிரேக் பண்ணிட்ட பிறகு எனிவே அங்க போக வேண்டாம். அவர் உட்காந்து எழுதிட்டு அவர் சொல்றாரு, உங்களில் பாவம் அறியாதவன் மொத கல்லை எடுத்து அவளை அடிச்சு மண்டையை உடைங்க. உங்களுக்கு அடிக்கணும், நியாயம் இருக்கணும் தானே உங்களுக்கு. பல பேர் இப்போ டக்குன்னு கல் எடுத்துருவோம். நம்ம தான் மொதல் கல் எடுப்போம் இல்லை? கல்லை தூக்கிட்டு ரெடியாக நிற்போம். யாரு மண்டையை பொழக்கிறாடு? ஏசு சொல்றாரு, யாரு நீங்கள் பாவம் செய்யலையோ, லெட் யூ பி த ஃபர்ஸ்ட் ஒன். நீ செய். எல்லாமே கல்லை போட்டுட்டு போயிட்டான். கல்லை போட்டு போன பிறகு ஏசப்பா அவளை நோக்கி கேட்குற கேள்வி தான் ரொம்ப அருமையான கேள்வி. ஸ்திரீயே, உன்னை யாராச்சும் நியாயம் தீர்த்தார்களா? அதுக்கு அவ சொல்றா, இல்லை என் தெய்வமே, யாருமே என்ன நியாயம் தீர்க்கல. நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை. எல்லா உரிமையும் இருக்கு, ஏன்னா நான் தப்பு செய்யல. எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு, ஆனாலும் நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, போ இனிமே. அதுதான் இயேசுவோட அன்பு. அப்ப அவர் சொல்றாரு, பவுல் ரொம்ப அருமையா சொல்லிக்காரு, ஏசப்பா சொல்றதான காரியம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உன்னை தெரிஞ்சு கொண்டுட்டேன், அதுக்கு மேல உன்னை குற்றம் சாட்டுபவன் யார்? உன்னை நியாயம் தீர்ப்பவன் யார்? நீ குற்றவாளி என்று சொல்லி உன்னை கை காட்டுபவன் இல்லை கை காட்டுபவள் யார்? ஆமென். அதனால நீங்க திடன் கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை மன்னிச்சிட்டார் என்று. ஆமென். அடுத்தது ரோமர் 35-37 வரைக்கும் வாசிங்க. இப்போதான் நம்ம வாசிச்சோம், மறுபடியும் அதை வாசிங்க. இதுதான் அவருடைய அன்பிரேக்கபிள் லவ். அன்பிரேக்கபிள் தமிழ் என்ன சொல்லுங்க? உடைக்க முடியாத அன்பு. உடைக்க முடியாத அன்புனா ரொம்ப ஸ்ட்ராங்கான அன்புங்க. சரிங்களா? வாசிப்போம். உமது நிமித்தமும் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே ஆ, முற்றும் ஜெய கொள்ளையுள்ளாய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. we are victorious. நம்ம ஜெயம் கொள்கிறோம். எதனால? அவருடைய உடைக்க முடியாத அன்பின் நிமித்தம். ஆமென். ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கு எனக்கு, ஆனால் அந்த முழு பாட்டு எனக்கு பாட தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். ஜஸ்டின் பிரபாகரோடைய அருமையான ஒரு பாட்டு. மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ பட்டினியோ பட்டயமோ ஒன்றும் செய்யாதே. எத்தனை பேர் பாட்டு கேட்டிருக்கீங்க? கேட்டிங்களா யாராச்சும்? ரொம்ப பழைய பாட்டு. ரொம்ப அந்த பாட்டு எனக்கு எப்படி வரும்னு தெரியாது, மறந்துட்டேன். ரொம்ப அருமையான பாட்டு. அப்போ புரியல, சின்ன வயசாக இருக்கும்போது அந்த பாட்டு, இவர் என்னடா பட்டினி கிட்டினி இருக்காரு, நம்மளுக்கு புரியும். எத்தனை பேருக்கு முன்ன சின்ன வயசில் கேட்ட பாட்டு புரியாது, ஆனால் இப்போ கேட்கும்போது அப்பா என்ன அருமையாக எழுதியிருக்கிறாங்க. நான் யங்காக இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்லோவான பாட்டெலாம் பிடிக்காது. வயசு குறவாக இருக்கும்போது இது எனக்கு ஃபாஸ்ட்டாக தான் பாட்டு பிடிக்கும். சில பாட்டு இருக்கும், எனக்கு என்ன மாதிரி பாட்டு பிடிக்காதுன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் போகிற இடம்லாம் ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. டென்ஷன் ஆயிரும் அந்த பாட்டை கேட்டாலே. ஏன்னா என்னமோ அதுக்கு மட்டும்தான் பாட்டு தெரிஞ்ச மாதிரியும், இவர் தபலா எடுத்து இறங்கி தூரன் பண்ணிடுவாங்க. அவங்க பாட்டு நம்ம ஓரமாக உட்காந்துருப்போம், நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காது. எங்கெங்க நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க? நம்ம சான்ஸ்லாம் இல்லை. 10ஓட 11 தான் நம்ம. அது மை சேட் ஸ்டோரி. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும் வா, இன்னும் இன்னும் உம்மில் நான் நிற்கவே, இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உமை காணவே. ரொம்ப அருமையான பாட்டுங்க. ஆனால் எனக்கு எங்கள் அக்கா மேலே உள்ள கோபத்தினால, இவ ஒருத்தி வந்துட்டா இம்மட்டும் கிருபை மட்டும் என் ஃபைலில் ஓடுறது காரியத்தை படத்தை விட்டு சொல்ல முடியாது, லைவில் வெறுக்கு. அதை பார்த்து என்ன செய்ய போகிறதோ அது. சின்ன வயசில் இருக்கும்போது சில பாட்டு நம்மளுக்கு புரியாது, ஆனாலும் கேட்போம். ஏதோ சரி இந்த பாட்டு முடிஞ்சு முன்னெல்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் பிளேலிஸ்ட் இருக்குது, என்ன ஸ்பாட்டிஃபைல டக்குன்னு மாற்றிடுங்க பேர் பாட்டை. எங்களுக்கு அப்படி கிடையாது, கேசட். அந்த கேசட் அந்த பாட்டு முடிடும், ஃபார்வர்ட் பண்ணால் சம்டைம் இது மாட்டிக்கும், அந்த டேப்போட ஒயர் மாட்டிக்கும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? 70s 80sக்குலாம் நல்லா தெரியும் அந்த கேசட் டேப்லாம் என்னன்னு இல்லை. அப்புறம் எடுத்து நல்லா ஊதிட்டு திருப்பி உள்ளே போடுவோம். ஃபுல்லாக கேட்டு முடிக்கணும். அதில் வேற காடியில் போனால் வாய்ப்பே இல்லை, நம்ம முன்னாடி உட்காந்துருப்போம், எங்கே கை நீட்டிட்டு ஃபார்வர்ட் பண்ணுறது பாட்டை. ஃபுல்லாக கேட்டு முடியணும். அதில் டைமில் ஃபாதர் பாட்டு பா என்னை கஷ்டப்படுத்திடும். உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், அந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஆனால் உண்மையாகவே உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால் கள்ளம் நீங்குதையா, எனக்கு கள்ளம் நீங்குதையா. எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு பாட்டை. அப்போ எனக்கு அது தெரியல. எத்தனை பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்குது? சின்ன வயசுல இருக்கும்போது அந்த பாட்டோடைய அருமை உணராமல் கேட்டு அடுத்த பாட்டுக்கு போவோம். ஃபாஸ்ட்டான பாட்டு தான். எனக்கு பிடிச்ச பாட்டு தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு. ரொம்ப அந்த மாதிரி ஃபாஸ்ட்டான பாட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். எக்கால சத்தம் வானில் தோனி தேடவே. வாய்ப்பு கிடைக்காது, ஏன்னா எங்களுக்கெல்லாம் பொங்கோ தான். நான் மைக்கு அண்ணன் குமார் அங்கெல்லாம் பொங்கோ தாங்க வாய்ப்பு. எங்களுக்கு அந்த பொங்கோ பின்னி எடுக்கிறது அந்த ஒரு பாட்டுக்கு தான். சும்மா வெயிட் பண்ணுவோம். அங்கிள் ஸ்டாண்ட் வருவார், அவர் எப்பயுமே சாஃப்டாக தான் ஆரம்பிப்பார், ஸ்லோவான பாட்டை தான். அங்கிள் ஸ்டாண்ட் கபாட் அக்கள் அப்படி தான் இருக்கும் வாயில், பேக்வார்டு பாட்டை எடுக்க அக்கள். ஆனால் ரொம்ப அருமையான பாடல்கள் எல்லாம், ரொம்ப அருமையான பாடல்கள். எனக்கு அதை பற்றி பேசினா எனக்கு ஒரு நாளே எடுத்துருவார். அவ்வளோ அருமையாக பாடல்கள் எழுதப்பட்டிருக்குது. தேவனுடைய அன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறாத அன்பு, உடையாத அன்பு. உடையாத அன்பு. இந்த ஜஸ்டின் பிரபாகரோட பாட்டு அந்த அன்பை குறித்து பாடி இருக்குது. அந்த அவருடைய அன்பு நமக்கு பவுல் என்ன சொல்கிறார், இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் என்று சொல்லி ரொம்ப அழகாக அது விவரிக்கப்பட்டதான ஒரு பாடலாக இருக்குது. அந்த வாய்ப்பு கிடைச்சா நான் குரூப்பில் எடுத்து போடுறேன் அந்த பாட்டை. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. தேவனோட அன்பு அப்படிப்பட்டதான அன்பு. சில வேளையில் நம்ம அன்பு உடஞ்சு போயிடும், வார்த்தையின் நிமித்தம் உடஞ்சு போயிடும், செயலின் நிமித்தம் உடஞ்சு போயிடும். ஒருத்தர் மேலே அன்பு வச்சிருப்போம், ஆனால் அவங்க சொன்ன சொல்லினால அந்த அன்பு உடஞ்சு போயிடும். அவங்க நடந்துக்கிட்ட விதத்தினால அந்த அன்பு மாறிடும். ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்து அவங்க தவறிட்டாங்கன்னா அந்த அன்பு குறைஞ்சிருது. இது மனுஷனுடைய அன்பு. ஆனால் தேவன்கிட்ட எத்தனை தடவை வாக்கு கொடுத்து வாக்கு தவறி இருக்கீங்க? நான் அந்த விஷயத்தில் குற்றவாளி.
நிறைய தடவை வாக்கு கொடுத்துருக்கேன். ஆண்டவரே, நான் உங்களுக்காக இதை செய்யணும் ஐயா, ஐயா நான் இனிமேல் இதை செய்யக்கூடாது ஐயா, ஐயா நான் உண்மையாக இருக்கணும் ஐயா. வாக்கு கொடுத்து 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 எத்தனை தடவை ஃபெயிலியராக நின்றுருக்கிறேன், எத்தனை தடவை என்ன நினச்சி அவமானமாக இருந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னால் முடியல ஐயானே. அப்போ தான் சொல்கிறாரு, பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். நீ கவலைப்படாத, எனக்கு தெரியும் நீ பலவீனன்னு, எனக்கு தெரியும் உன்னால் முடியாதுன்னு, எனக்கு தெரியும் உன்னோட அன்பு மாறிடும்னு. ஆனால் என்னுடைய அன்பு மாறாது. உன்னை நான் என்னைக்கு கரத்தை பிடிச்சனோ, என்னைக்கு நான் உன் கரத்தை பிடிச்சனோ, அல்லது என்னைக்கு இந்த இயேசுப்பாவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, அப்போ உங்கள் கரத்தை பிடிச்சாரு. இப்போ வரைக்கும் அவர் அன்பு மாறல, இனிமையும் மாறாது. ஆமேன். நீங்கள் உங்கள் எத்தனை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ரொம்ப அருமையான பாட்டில், அது முடிஞ்சாலும் அதுக்கு பிறகும் உங்களை பரலோகத்துக்கு நடத்தி செல்கிறவர். ஆமேன். ரோமர் 8வது அதிகாரம் 37 வாசிங்கப்பா. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெய கொள்வர்களாய் இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொன்றவர்கள். சொல்லுங்க, முற்றிலும் நான் ஜெயம் கொன்றவன். நீங்கள் ஜெயத்தை பெற்றவர்கள். அதுதான் என்னுடைய அடுத்த பாயிண்ட். நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள். பக்கத்துல ஆள்கிட்ட சொல்லுங்க, நீங்க ஜெயம் பெற்றவர்கள். நல்லா அடிச்சு சொல்லுங்க. வாலிபர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க லைட்டா. அவருக்கு ஜெயம் சரியா பெறல, அவர் கொஞ்சம் பெற வைங்க ஜெயத்தை. ஜெயம் பெற்றவர். ஆமென். நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள். நீங்க ஜெயம் பெற்றவர்கள் என்று சொல்லும்போது வெற்றி உங்களுக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு கீடியோன் கதை தெரியும்? அவர் போருக்கு போறாரு, 30,000 கிரௌட்ல இருந்து இயேசு என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன செய்யறாரு, 300 பேருக்கு மாத்துறாரு. 300 பேர் தான் அங்க இருக்கிறானுங்க, மீடியனைட்ஸ் அவ்வளவு பேரு. இவங்களை துவம்சம் பண்ணிடுவானுங்க, அவ்வளவு பேரை கடிக்கிறாங்க. ஆனாலும் தேவன் சொல்றாரு, போர் என்பது உன்னோடது கிடையாது, அது ஏன் வேலை. உன் வேலை துதிக்கிறது, உன் வேலை நீ என்ன துதிப்பது மட்டும்தான், என்ன புகழ்ந்து கொண்டே இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் பான்னு. ஒரே ராத்திரி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஆமென். ஒரே சங்கார தூதன் தான், ஒரு நைட்ல அவுட். ஆண்டவர் இயேசுப்பாவுடைய சொல்லுக்கு சேராபீன்கள் அத்தனை பேர் காத்திருந்தாங்களாம். சிலுவையில் இருக்கும்போது நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு. சிலுவையில அடிக்கிறீங்க, சிலுவையில எவன்டா அது சாட்டை எடுத்தது? இயேசுப்பா மட்டும் சொல்லியிருந்தாரு வச்சுங்க. ஒரு சின்ன கற்பனை, யாரா சாட்டை எடுத்தது, யார் முழுக்கிடும், எந்த கையை முழுக்கிடும், எங்க நான் பாரு ஓடுறான் பாரு, அவன் தான், அவனை பிடி. ஜெயம் பெற்றவர்கள். நீங்க ஜெயம் பெற்றவர்கள் என்று சொல்லும்போது ஜெயம் பெற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அவங்களுடைய ஜெயம் பெறவர்கள் என்னன்னா ஒரு நன்றி உள்ளத்தோட இருப்பாங்களாம். நீ ஏன்னா யூ வின், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எத்தனை பேர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கீங்களா? ஏதாச்சும் காம்படிஷன்ல என்ன காம்படிஷன் ஆண்டி விஜயால் என்ன காம்படிஷன் ஜெயிச்சிங்க? சிங்கிங் காம்படிஷனில் ஜெயிச்சுங்க. நானும் சிங்கிங் காம்படிஷனில் ஜெயிச்சேன் ஒரு வாட்டி. வாலிப கூட்டத்தில் வச்சாங்க. சூப்பர் சிங்கரை விட இன்னும் கூட எபிசோட் நம்ம வாலிப கூட்டத்தில் வச்சு ஜெயிச்சுட்டு கடைசியில் ஸ்டிக்கர் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஜீசஸ் லவ்ஸ் யூ ஒரு ஸ்டிக்கர் கொடுத்து. நானும் எத்தனையோ சீசன் பாடி எத்தனையோ குவாலிஃபிகேஷன் லெவல் விதவிதமாக ஜட்ஜெலாம் வந்தாங்க. அங்கிள் ஜீவன், ஆண்டி பாரதி, சொல்லாதீங்க, பெரிய பட்டாளமே இறங்கி நாங்களும் பாடி அடுத்த லெவலுக்கு குவாலிஃபை பண்ணி கடைசி பாட்டு, என் மன ராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம். அந்த பாட்டை பாடி டாப் அடிச்சிட்டேன். அன்னைக்கு செம்ம கிஃப்ட் இருக்குடா நினச்சேன். வெள்ளுக்கு போடா பாஸ்கர் பழைய ஸ்டிக்கர் வச்சிருந்தாரு, பாக்ஸில் நிறையா வச்சிருப்பாரு. அதை எடுத்து அதை கொடுத்துட்டு வில்லர்னு கை தட்டிட்டாங்க. நான் கூட நினச்சேன் இது சம்டைம்ஸ் இது கொடுப்பாங்க, நம்ம மாக் செக்கில் 10,000 எழுந்திருக்கும், அப்புறம் முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய செக் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சேன். இன்ன வரைக்கும் நினச்சிட்டு தான் இருக்கிறேன். அது நடக்கும்போது எனக்கு 15 வயசுங்க. ஜெயிச்சவங்க எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். நம்ம ஜெயிச்சிட்டோன்னு, ஜெயிச்சவங்களோட விடுதலையா இருப்போம். கஷ்டப்பட்டு இதுக்காக நம்ம உழைச்சோம், நம்ம ஜெயிச்சிட்டோன்னு. ஆனா இங்க நீங்க கஷ்டமும் படவில்லை, நீங்க எதுக்கும் உழைப்ப போடல. ஏசப்பா எல்லாத்தையுமே செஞ்சு உங்களை அவர் சொல்றாரு, வேலை எல்லாமே அவர் செஞ்சாரு, போர் எல்லாமே அவர் பண்ணாரு, வியாதி எல்லாமே அவர் சுகப்படுத்தினாரு, கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் நீக்கினாரு, உங்களோட வேதனை எல்லாமே அவர் சுமந்து கொண்டாரு. இனிமே நீ சுமக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களை வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்றாரு. ஆமென். அதனால தான் சொல்றேன், அவர் உங்க மேல வச்ச அன்பு அனாதி அன்பு, மாறாதுன்னு சொல்றேன். அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு
உங்களை வந்து ஜெயம் பெற்றவர்கள் என்று சொல்றார். ஆமென். இது இலவசமா நம்ம பெற்றுக்கொண்டோம். அவருடைய கிருபை நிமித்தம் நம்ம பெற்றுக்கொண்டோம். கிருபை எப்பவுமே நம்ம ரொம்ப என்ன செஞ்சோம்னா குறைச்சி எடை போட்டு கிருபையை நம்ம என்ன செஞ்சிடறோம்னா தவறாக அதை விமர்சனம் செஞ்சு தவறாக அதை நினைச்சு கொள்றோம், தவறாக அதை ஏற்றுக்கொள்கிறோம். கிருபை என்பது என்னன்னா, நீ அதுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் நான் உனக்கு தருகிறேன். You are not worthy of it. நீ செஞ்ச எந்த காரியமும், நீ செஞ்ச நல்லதா இருக்கட்டும், தான தர்மமா இருக்கட்டும், அல்லது நீ ஒரு நல்ல மனுஷனாவே இருந்துட்டு போ. கொர்நேலியோன்னு ஒருத்தன் தான், ரொம்ப நல்லவன் அவன், யூதர்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறான். போன வாரம் என்னோட பிரசங்கம் கேள்வி என்ன பண்ணேன். ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா அவன் தேவனை அறியாதவன், கிருபை பெறாதவன். அதனால தான் பேதுரு கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ போய் அவங்க கிட்ட சொல்லி இந்த சத்தியத்தை கொண்டு போ. நீங்க எவ்வளவு நல்லவங்களாக இருக்கலாம், ஆனா தேவனோட கிருபை இல்லாம உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. தேவனோட கிருபை இல்லாம உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு இல்லாம நீங்க விடுதலையா வாழவே முடியாது. நீங்க விடுதலையோட வாழணும்னு நினைச்சீங்கன்னா முதலாவது நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் உனக்கு சுகத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லும் போது அதை நீங்க விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் ஐயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா இல்லையான்னு நீ என்ன சோதிச்சு பாரு, உன் தசம்பாவத்தை நீ கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா இல்லையான்னு நீ பாரு என்று சொல்லும் போது அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நன்றி ஐயா, நான் பெற்றுக்கொள்கிறேன் ஐயா. அப்பதான் நீங்க ஜெயம் பெற்றவர்களாக இருப்பீங்க. இறுதியாக ரோமர் 8வது அதிகாரம் 38, 39 வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும். சரி, கொஞ்சம் விலைக்கு சொல்றேன், ஏன்னா சும்மா நம்ம ரொம்ப மேலோட்டமா படிச்சிட கூடாது. பாருங்க, மறுபடியும் வாசிப்பா. மரணமானாலும் ஆப்வியஸ் எல்லாத்துக்கும் தெரியும். மரணம் என்றால் என்ன நமக்கு தெரியும். மரணமானாலும் ஜீவன், அதாவது நான் மரிச்சாலும் சரி, நான் வாழ்ந்தாலும் சரி, தேவ தூதர்கள் வந்தாலும் அதிகாரம் என்று சொல்லும்போது நம்ம இருக்கிறதான தேசத்தின் அதிகாரம், நாம் வாழ்கிறதான இந்த உலகத்தின் அதிகாரம், அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறதான காலமா இருந்தாலும், வரும் காரியங்களானாலும், அல்லது உங்களால பார்க்க முடியாத வருங்காலத்துல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அதுவா இருந்தாலும், உயர்வானாலும் தாழ்மையில இருந்தாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் இயேசுவினுடைய நம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டேன் என்று நிச்சயித்திருக்கிறேன். நம்மை பிரிக்க முடியாது என்று நிச்சயமா நான் உங்ககிட்ட சொல்றேன் என்று பவுல் சொல்கிறார். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான நிச்சயம். உங்களை சுத்தி நடக்கிறதான சூழ்நிலைகளை தேவனோட அன்பை ஒருபோதும் கொச்சப்படுத்தாது, அது மாத்தாது. உங்க சிச்சுவேஷன் வந்து தேவனோட அன்பை மாத்தாது. ஒரு தாய் கூட தன் பிள்ளையை வெறுக்கலாம், ஆனா இயேசு உங்களை வெறுக்க மாட்டார். He has paid a lot for you my friend. உங்களுக்காக ரொம்ப செலவு பண்ணியிருக்காரு. காசு இல்லை, தன் உயிரையே கொடுத்துட்டாரு. இவ்வளோதும் பண்ணிட்டு உங்களை கைவிடுறதுக்கா? இவ்வளோ காரியத்தை அவர் கடந்து போய் உங்களை கைவிடுறதுக்கா? இல்லைங்க. நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று. இன்னைக்கு நீங்க மறிச்சிங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போவீங்க. நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை நீங்க நின்று கொண்டிருந்தாலும் அவருடைய அன்பு உங்களுக்குள்ளார நிலைச்சிருக்கும். நீங்க கெட்டவங்களா உலகம் சொல்லும், நீ கெட்டவன். உலகம் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கு, இதுக்குள்ளார நீ இருந்தாதான் நீ நல்லவன். நீ இந்த மாதிரி யூ ஹேவ் டு ஸ்பீக் இன் அ சர்டன் வே, யூ ஹேவ் டு பிஹேவ் இன் அ சர்டன் வே, யூ நீட் டு ட்ரெஸ் இன் அ சர்டன் வே. இந்த மாதிரி நீ இருந்தாதான் நல்லவன் என்று சொல்லி ஒரு உலகம் ஒரு பார்வை வச்சிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவிதான், நீ கெட்டவன் தான், ஆனால் நான் அதை ஒருபோதும் பார்க்கல. எனக்கு நீ தான் முக்கியம். நான் உன்னை தான் நேசிக்கிறேன், உன் ஆத்மாவை நேசிக்கிறேன். எனக்கு உன்னோட வெளிரங்க தோற்றத்தை நான் பார்த்து உன்னை நேசிக்கலை. சில பேர் நினச்சிப்பீங்க, நான் ரொம்ப என் கலர் கம்மியாக இருக்குது, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், நான் அழகாக இல்லை, அதனால் என் மேலே யாரும் அன்பு வைக்க மாட்டாங்கன்னு. இல்லைங்க, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் கருப்பாக இருந்தாலும் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் சிகப்பாக இருந்தாலும் உங்களை நேசிக்கிறார். ஆமென். நீங்கள் ஒல்லியாக கம்மி அழகாக இருந்தாலும் உங்களை நேசிக்கிறாரு, அல்லது என்ன மாதிரி நல்லா
ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் நேசிக்கிறாரு. அவர் உங்களை நேசிக்கிறார். அவரோட அன்பு மாறாதுங்க. அவரோட அன்பு எப்பொழுதும் நிலைச்சிருக்கும். ஏன் தெரியுமாங்க அவர் அன்பு நிலைச்சிருக்குது? ஏன்னா உன்னை அவர் படைத்தார், நீ விலையேற பெற்றவன். விலையேற பெற்றவன் என்று தேவன் சொல்கிறார் உங்களை. யூ ஆர் வெரி வேல்யூபிள் டு மீ. எனக்கு நீ ரொம்ப முக்கியம். அவர் உன்னை படைச்சிருக்கிறார். இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நான் இன்னைக்குள்ள பிரசங்கத்தை நான் போன வாரத்திலே ஆயத்தப்படுத்தேன். ஆனால் தம்பி இப்போ தான் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணான். கடந்த ஃப்ரைடே தான் ரிலீஸ் பண்ணான். அவர் நம்மளை படைச்சிருக்கிறாராம், பார்த்து பார்த்து படைச்சாராம். அழகாக அந்த மூக்கு அவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாரு இல்லை? சைனாக்காரனுக்கு கொஞ்சம் கம்மியாக படைச்சு கொஞ்சம் நசுக்கி விட்டார் போல இருக்கு. ஆனாலும் அவனையும் நேசிக்கிறாரு. நம்மளை அழகாக மூக்கு அழகாக படைச்சிருக்காரு, கண்ணை அழகாக படைச்சிருக்காரு. சில பேருக்கு அருமையான முடியை கொடுத்துருக்காரு, எனக்கு கொடுக்கல, ஆனாலும் என்னை நேசிக்கிறார். ஆமென். சில பேர் ஹைட்டாக இருப்பீங்க, சில பேர் கட்டையாக இருப்பீங்க, அப்பயோ கூட நேசிக்கிறாரு. இந்த குறைகள் குற்றங்கள் கண்டுபிடிக்கிறதெல்லாம் மனுஷன்தான். என்னப்பா பார்க்க எப்படி இருக்க, என்னப்பா பார்க்க எப்படி இருக்க, என்ன உன்னை பார்த்தா நல்லா இல்லையே, என்ன இந்த மாதிரி உடுத்தி இருக்க, எங்கப்பா இன்னும் அந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு உலகம் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிச்சுட்டே இருக்கிறேன், தொடர்ந்து நேசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீ பாவம் செய்யும் போதும் உன்னை நேசித்தேன், நீ சூப்பராக நீ பரிசுத்தமாக ஜீவிக்கும் போதும் நான் உன்னை நேசித்தேன். இதை உணர்ந்தவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வீங்க தெரியுமாங்க? அவர் அன்பை விட்டு உங்களை யாரும் பிரிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ உங்களை நேசிக்கிறார் என்று. பிசாசுக்கு செவி சாய்க்காதீங்க. உங்களை குற்றவாளின்னு அவன் சொல்லும் பொழுது செவி சாய்க்காதீங்க. இல்லை, இயேசு என்னை மன்னிச்சிட்டார். நான் தவறு செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தான் மார்பை அடித்துக்கொண்டு பாவியான என் மேல் கிருபையாரும் என்று சொன்னானா, அந்த போல ஒரு குணத்தில் நம்ம இருக்கணும். என் மேலே கிருபையா இருங்க ஐயான்னு சொல்லுங்க. அவரோட கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும். அவரோட கிருபை நம்ம வாஞ்சிக்கும் பொழுது அவர் கிருபை நம்மளை தாங்கிக் கொள்ளும். ஆமென். பிரியமானவர்கள், நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போமா? கொஞ்ச நேரம் நான் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். லெட் மீ ப்ரே ஃபார் யூ. லெட் அஸ் ஸ்டாண்ட் அப். கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரே உங்கள் அன்புக்காக நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காக நன்றி ஐயா, உங்களுடைய அன்புக்காக நன்றி இயேசுவே. ஐயா, நீர் தந்த அன்புக்காக நன்றி ஐயா. ஐயா, என் மேல் வைத்திருக்கிறதான அனாதி அன்புக்காக நன்றி ஐயா. உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்பான்னு சொல்லுங்கள். வாய்களை தர சொல்லுங்கள், உங்களை நேசிக்கிறேன் ஐயா. ஐயா, உங்கள் அன்பு பெரியது ஆண்டவரே அப்பா, அது மாறாத அன்பு ஆண்டவரே அப்பா. ஐயா, அந்த உலகமான அன்பு ஆண்டவரே அப்பா மாறும் ஆண்டவரே அப்பா. ஐயா, உம்முடைய அன்பு மாறாத ஆண்டவரே அப்பா. என்னை முழுமையாக நேசிக்கிற தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே அப்பா. என்னை முழுமையாக நேசிக்கிற தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே அப்பா. எனக்காக ஆண்டவரே அப்பா உங்களை தாழ்த்தினீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஓ, ஐ praise you Jesus. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது ஆண்டவரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அந்த அருமையான தந்ததுக்காக நன்றி ராஜா. இதோ ஆண்டவரே அப்பா, உம்முடைய அனாதி அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உம்முடைய முழுமையான அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையில கூட ராஜா அப்பா, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஐயா, அவர்களை தொடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. ஐயா, அவங்களுக்கு தேவைப்பட்டதான அந்த அன்பு, அந்த அரவணைப்பை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. ஐயா, ஏதோ இந்த வேளையில கூட ராஜா அப்பா, இந்த உலகம் எங்களை வெறுக்கட்டும் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறீர் ஐயா. ஐயா, அந்த அன்பில் ஆண்டவரே அப்பா நம்ம களி கூறுகிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த உலகமானது ஆண்டவரே அப்பா எங்களை எவ்வளோ வெறுத்தாலும் ஆண்டவரே அப்பா, என்னிடம் வா, நான் உனக்கு இறைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறீர் ஐயா. ஐயா, நாங்கள் உங்ககிட்ட ஓடி வரோம் ஐயா. ஐயா, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் உங்ககிட்ட நோக்கி ஓடி வருகிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த உலகமானது எதை சொன்னாலும் பரவாயில்ல ஐயா, அவர்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா. ஏன்னா நான் அந்த அன்பை பெற்றுக்கொண்டேன், அந்த விடுதலையோடு நாங்கள் வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே அப்பா. ஐயா, அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் யாவரும் அமருவோம், காணிக்கை எடுப்போம். பிரதர் ரூபன், பிரதர் அங்கப்பன். காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அந்த அருமையாக தந்ததுக்காக நன்றி ராஜா. ஐயா, எடுக்க போகிறதான காணிக்கை ஆசீர்வதியும், கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். ஓகே, காணிக்கை எடுக்கிற வேலை ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள். வெளியில் நம்மளுக்கு உணவு விற்கப்படுகிறது, அதை வாங்கிக் கொள்ளுங்கள். அது சபையோட கட்டணத்துக்காகவும் ஊழியத்துக்காகவும். ஸோ மறக்காமல் அதை வாங்கிக் கொள்ளுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 28ஆம் தேதி February, அதாவது இந்த மாதம் கடைசியில்
நமக்கு உமன் ஃபெலோஷிப், ஒரு ஸ்பெஷல் உமன் ஃபெலோஷிப் நடைபெறுகிறது. பாஸ்டர் லவன்யா ஃப்ரம் ஜிசிசி க்ளோரி சிட்டி சர்ச்லேருந்து வராங்க, நம்மிடம் தேவ வார்த்தையை வழங்க வராங்க. அதனால் எல்லாம் அருமையான மங்கை கரிசிகளே மறக்காமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆமென். அந்த விழாவை சிறப்பிங்க, சரிங்களா? வரலாம் சரிங்களா? ஸோ வந்து கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். 8 மணிக்கு ராத்திரி. ஸோ அதை மறந்துடாதீங்க. அது ஃப்ரைடேயில் வருது. டிரான்ஸ்போர்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் இடத்துல நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க டிரான்ஸ்போர்ட் வேணும்னு. அதுக்குரிதான ஆயத்தங்களும் நம்ம பண்ணிடுவோம். ஸோ மறக்காமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வருகிறதான சனிக்கிழமை ஒரு அருமையான ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது. நம்ம பிரதர் சாம், ஆண்டி எஸ்தர் அவங்களுடைய மகன் சாம் அப்படின்ட்டு சொல்லி அவருக்கு ஒரு செல்ல பேர் இருக்கா, நான் அதை சொல்ல மாட்டேன். அவரோட திருமணம் நடக்குது. ஸோ மறக்காமல் வந்து எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். சபையோர் எல்லாத்துக்கும் ஒரு இன்விடேஷன் அவங்க வச்சுருக்கிறாங்க, அவங்க பின்னாடி போட்டிருப்பாங்க. சில பேருக்கு அவங்களால கொடுக்க முடியாமல் இருந்திருக்கும். அதனால் அதை மனசில் வச்சுட்டு வராமலாம் இருந்துடாதீங்க. வந்து அவரை ஆசீர்வதித்து மறக்காமல் மொய்யை கொடுத்துட்டு போயிருங்க, சரிங்களாங்க? ஸோ அது திருமணமானது வருகிறதான சனிக்கிழமை. ஸோ டோன்ட் ஃபர்கெட். அது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஏசிடி குரூப்பில் அந்த பத்திரிக்கை நம்ம போடுவோம். வெளியும் நம்மளுக்கு அது ஒட்டப்பட்டிருக்கும், நம்பரை விசுவாசிக்கிறேன். போட்டாச்சு, சரி, சூப்பர். இன்னைக்கு ராத்திரியிலேருந்து நமக்கு சங்கிலி ஜெபம் ஆரம்பிக்கிறது. யாரெல்லாம் இன்னும் ஒரு சிலர் பேர் கொடுக்கலன்னு பாஸ்கரன் சொல்லியிருந்தாரு. ஸோ மறக்காமல் உங்கள் பேரை கொடுத்துருங்க. 1/2 an hour, சரிங்களா? எவ்ரிடே உங்களோட டைமில் 1/2 an hour ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஜெபிக்கிறது குறித்தான குறிப்புகளை பாஸ்கரன் கூடிய சீக்கிரத்தில் குரூப்பில் சொல்லுவார், எந்தெந்த காரியங்களை குறித்து நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ மறக்காமல் அந்த காரியத்தையும் நீங்கள் செஞ்சுருங்க, சரிங்களாங்க? வருகிறதான அடுத்த வாரம் நமக்கு விசேஷ பிரசங்கியார் இருக்கிறாரு. 23ஆவது தேதி பாஸ்டர் ஜெஸ்வின் சாமுவேல். அவரோட பாட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியும். ரொம்ப அருமையான பாடக்கூடியவர். யூகேயில் இருக்கிறாரு. எந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? இயேசு பிறந்தாரே என்று சொல்லி கிறிஸ்மஸ் பாடல் ஒன்று கேட்டிருந்திருப்பீங்க. அது அவருடைய பாடல். அவர் வர இருக்கிறார் நம் சபைக்கு வருகிறதான சண்டே 23rd of February. ஸோ அந்த கூட்டத்துக்காக வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க. அது ஒரு சுவிசேஷ கூட்டமாக கூடியும் இருக்கும். ஸோ தொடர்ந்து அந்த காரியத்துக்காக ஜெபிங்க, அந்த கூட்டத்துக்காக ஜெபிங்க, அதையும் மறந்துடாதீங்க. அடுத்த மாதம் வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ மறக்காமல் அடுத்த மாதத்தில் வந்து சர்வீசஸில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் முக்கியமான அறிவிப்புகள். வேறு எதுவும் இல்லை. நாம் எழுந்து நின்று ஜெபித்து முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த அருமையில் தந்ததுக்காக நன்றி ஐயா. அந்த வேலை கூட வந்திருக்க ஒவ்வொருத்தரும் தொடும்படி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். வார்த்தை கிரியை செய்யட்டும் ஐயா. இந்த வேலை கூட ராஜாப்பா நிறைவோடு வீடு திரும்ப உதவி செய்யும்படி ஜெபி, சுகபத்திரமாக வீடு திரும்ப உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா? உன் கஷ்டம் பாராமல் தேவன் இருக்கிறாரா? கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா? உன் கஷ்டம் பாராமல்